ஒரு காதல். அட, ரத்த தான முகாம் வேற நடக்குதா? நமக்கு தெரியவே இல்லையே. வாங்க மேடம். என்னங்க இங்க ரத்த தானம்லாம் நடக்குது, எங்களுக்கு சொல்லவே இல்ல. ரத்த தான முகாம ஸ்டார்ட் பண்ணதே உங்க ஹெட் சூர்யா சார் தான். ரத்த தானம் பண்ணுங்கன்னு மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதோட நிக்காம அவரே பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. முகாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா வழக்கம் போல இங்க யாரையுமே காணோம். 1-2 பேர் மட்டும்தான் வராங்க. நானும் பிளட் டொனேட் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறேன். ஆனா எனக்கு சந்தர்ப்பமே அமையல. இப்ப அதனால நானும் பிளட் டொனேட் பண்ண போறேன். ஓ அப்படியா? சூப்பர் கயல். சுமதி, இங்க வா. கயல் மேடம் பிளட் டொனேட் பண்றாங்களா, உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க மேம், வாங்க. நீங்க இல்ல படுத்துக்கோங்க மேடம். இந்தாங்க, இந்த பாலை பிடிங்க. அப்படியே பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸ்லோவா. இன்னும் ஸ்லோவா. ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலும் நம்ம 2 பேரோட மனசும் ஒன்னாதான் இருக்கு. யாருக்கு ஆபத்துனாலும் ஓடி போய் உதவி செய்யறது தான் உங்க குணம் சின்ன மாமா. ஆனா இடையில என் விஷயத்துல தான் நீங்க கல் நெஞ்சக்காரரா மாறிட்டீங்க. இருந்தாலும் மத்தவங்க விஷயத்துல உங்க உதவி செய்யற பழைய குணம் இன்னும் அப்படியே தான் சின்ன மாமா இருக்கு. கயல், உள்ள பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. போங்க. நம்ம கிட்ட சொல்லாமலே வந்துட்டா பாத்தியா? பாத்தியா நிஷா, நான் சொன்ன மாதிரி அவ உனக்கு போட்டியா வந்துட்டா பாத்தியா? எப்படி சூர்யா சாரோட ஜோடியா படுத்துக்கிட்டு பிளட் கொடுத்துட்டு இருக்கா. என்னாலே தாங்கிக்க முடியல. நீ எப்படிதான் தாங்கிட்டு இருக்க? இந்த யோசனை எனக்கு வராம போச்சு. தெரிஞ்சிருந்தா நான் சூர்யா சார் கூட சேர்ந்து பிளட் கொடுத்திருப்பேனே. ஹே, பாத்தியா சூர்யா சாரு கையிலும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு? ஆனா கேம்ப்ல மட்டும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்களே, எதனால? யாருக்கு தெரியும்? 2 பேரும் நம்மள முட்டாளாக்கி வேடிக்கை பாக்குறாங்களோ என்னமோ. எந்த புதர்ல எந்த பாம்பு இருக்குன்னு யாரு கண்டா? சும்மா இருடி. என்ன மேடம், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்க கொஞ்சம் வயலண்டா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க, நான் எதிர்பார்க்கலையே. ஹலோ, என்ன தொடுற தைரியம் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு திருட்டு பூனைக்கு தான் இருக்கு. அந்த பூனை தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்னு எனக்கு தெரியாதா என்ன?
இதே வேலையை வேற யாராவது பண்ண நினைச்சிருந்தா கூட நம்ம வந்திருக்கிறது மெடிக்கல் கேம்ப் போட்டு மக்களுக்கு சேவை பண்றதுக்கு. ஆனா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க சதீஷ்? மருத்துவ முத்தம் ரொம்ப ஃபேமஸ். மெடிசன் படிக்காத மேதையெல்லாம் மருத்துவ முத்தத்தால ஃபேமஸ் ஆகுறப்போ மெடிசன் படிச்சேன்னா ட்ரை பண்ணக்கூடாதா? தப்பு இல்ல, ஆனா அதுக்கு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுக்கெல்லாமா நல்ல நேரம் பார்ப்பாங்க? கிடைக்கிற நேரத்தை நல்ல நேரம் ஆக்கிக்க வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சாரி, நான் அப்புறமா வரேன் அர்ச்சனா. கைல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். உங்களுக்குள்ள இப்படி ஒரு கிண்டல் ஆசாமி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு கையல். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து சதீஷ் சாரும் நீங்களும். கையல், சதீஷும் நானும் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே டெவலப் ஆகி இப்ப காதல் ஸ்டேஜை கடந்து கல்யாணத்துக்கான பெர்மிஷனுக்காக வெயிட்டிங். அதான். காதல் கல்யாணம் எல்லாம் ஓகே தான், அதுக்காக இப்படி பப்ளிக்ல. எனக்கு புரியுது அது. இனிமே அந்த கிரிக்கெட்ட இருந்து நான் பாதுகாப்பா இருக்கேன். ஏன் உங்களுக்கெல்லாம் லவ் ரொமான்ஸ்லாம் இருந்ததே இல்லையா என்ன? என்ன அவ்வளோ ஸ்ட்ரிக்டான போலீஸா? ரொமான்ஸ் இல்லையான்னு கேட்டா இவ்ளோ யோசிக்கிறீங்களே. சரி, அது உங்க விருப்பம். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அதையாவது இப்படி யோசிக்காம சொல்லுங்க. இல்ல, ஜெனரல் செக்கப்க்கு ஆளுங்களை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா கடைசியில நானே சிவ பூஜையில புகுந்த கரடி ஆயிட்டேன். ரொம்ப ஓட்டாதீங்க கயல். ஒரு நாள் உங்களுக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையும். நிச்சயமா அமையாது. சரி, நான் இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, அதனால நான் அப்புறமா வரேன். ம். குட் மார்னிங் மேடம், ஐ எம் தங்கவேலு. என்ன பாக்குறீங்க? இந்த தங்கவேலு எப்படி இங்கிலீஷ் பேசுறான்னு தானே பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் அதோ இவன் தான் காரணம். இவன் உள்ள போனா பல பாஷை வெளியே வரும். ஹலோ, ஒரு போலீஸ் முன்னாலேயே குடிச்சிட்டு பேசுறீங்களா? இப்படி நடு ரோட்ல குடிச்சிட்டு பேசுறது ரொம்ப தப்பு. பேசாம வீட்டுக்கு போங்க. மேடம், என் பொண்டாட்டி கூட இவ்வளவு அக்கறையா குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னது கிடையாது. ஆனா நீங்க ரொம்ப அக்கறையா சொல்றீங்களே மேடம், இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம். உங்களை மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சா என் வாழ்க்கை ரொம்ப சோகமா இருக்கும் மேடம். இவன் குடிச்சிட்டு வளர்றான், இவன் கிட்ட பேசினா நல்லா இருக்காது. ஸ்டாப் ஸ்டாப். எஸ்கேப் ஆயிரலான்னு பாக்குறீங்களா? நோ 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 நோ, நான் ஒன்ன விடவே மாட்டேன். இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். சொல்லிட்டு போ. தொலைச்சிருவேன், ஒழுங்காரு. ஏய், நான் பேசினே இருக்கிறேன், நீ போயிட்டே இருக்க. அவ்வளவு திமிர உனக்கு? உன்ன சின்ன மாமா,
சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன் சார். ரத்தம் வருது சார், காயம் பட்டிருக்கு சார். எனக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப வலிக்குதா சார்? ரொம்ப காயம் பட்ட மாதிரி இருக்கே சார். வாங்க உடனே டாக்டர் கிட்ட போலாம், வாங்க. பார்த்து வாங்க சார். ஐயோ சார் என்னாச்சு? முதுகுல ரொம்ப அடிபட்டிருக்கு சார், ரொம்ப சரி, வாங்க. அர்ஜென்ட். உள்ள வாங்க. உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுங்க. கயல் மேடம், எப்படி காயம் ஆச்சு? ஒரு கிளாஸ் பீஸ் கிழிச்ச மாதிரி இருக்கே. ஏய், கயல். அவனை சும்மாவா விட்டீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியது தானே? அதெல்லாம் வேணாம் சார், அவன் ஒரு குடிகாரன். திடீர்னு இன்னைக்கு ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியல. அவனை அரெஸ்ட் பண்ணி என்ன ஆக போகுது? இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்ல காரியங்கள் நீங்க பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா இதே ஊர்ல அந்த ஊரால் அதையெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்டே பிரச்சனை பண்ணிருக்கான்னா அவனை எப்படிங்க மன்னிக்க முடியும்? அவனுக்கெல்லாம் நன்றியே இல்லையா? தெரியலங்க, அவன் தான் நன்றி மறந்துட்டு தப்பு பண்றானா? நம்ம நல்லது பண்ண இதே ஊர்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி அதே தப்ப நம்ம பண்ண வேணாங்க. அவனே உணர்ந்துருவான், விடுங்க. என்னங்க, போலீஸ்காரங்க மேல கை வச்சா அவங்க லைஃபே காலி பண்ணிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க வித்தியாசமான போலீஸ்காரங்களா இருக்கிறீங்களேங்க. உங்களை நம்பி என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் போல இருக்கே. அர்ச்சனா, சாருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதனால சாருக்கு பிளட் ஏத்தி ஆகணும். நீ நம்ம கேம்ப்ல கலெக்ட் பண்ண சாருக்கு மேட்ச் ஆகுற பிளட் குரூப்பா பார்த்து எடுத்துட்டு வா. ஓகே. சூர்யா சார், இப்போ உங்களுக்கு பெயின் கில்லர் ஊசி போடுறேன். வலி குறைஞ்சிடும். கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கோங்க. சார், இப்போ பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்ல, பெட்டரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளட் ஏத்திட்டா போதும். ஏத்திட்டா இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்க கிளம்பலாம். இதுல என்ன வேடிக்கை பாத்தீங்களா சார்? நீங்க தான் ரத்த தான முகாம் ஆரம்பிச்சு வச்சீங்க. ஆனா இப்ப உங்களுக்கே ரத்தம் ஏத்துற நிலைமை வந்துருச்சு பாருங்க. இதுதான் சார் ஃபேக்ட்ங்கிறது. நீங்க செஞ்ச நல்ல காரியம் உங்களுக்கே உதவுதுன்னு பாசிட்டிவாவும் சொல்லலாம். இப்போ உங்க பிளட் குரூப்க்கு மேட்ச் ஆன பிளட் எங்க கிட்ட அவைலபிளா இல்ல. மேடம், கயல் எங்க? எஸ் சார், நீங்க சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. கயல் பிளட் குரூப்பும் உங்க பிளட் குரூப்பும் சேம் தானே? கயல் இப்பதான் மாத்திரை வாங்கிட்டு வர போயிருக்காங்க. இப்ப வாங்கிட்டு வந்துருவாங்க. எதுக்கு அவங்கள வெளியில அனுப்புனீங்க அர்ச்சனா? மறுபடியும் அந்த ரவுடியால அவங்களுக்கு ஆபத்து வந்தா என்ன பண்றது? சார், பதட்டப்படாதீங்க. அவங்க வேற எங்கேயும் போகல. இங்கதான் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்க போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. இந்தாங்க மாத்திரை.
சாருக்கு பிளட் ஏத்தலையா? பிளட்டை ஏத்தணும். ஆனா சாருக்கு மேட்சான பிளட் குரூப்பை பிளட் பேங்க்கு அனுப்பிட்டோம். உங்க பிளட் குரூப்பும் சாரோட பிளட் குரூப்பும் ஒன்று தானே? நீங்க பிளட் தரீங்களா? நான் இன்னைக்கு தானே கொடுத்தேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ரத்தம் கொடுப்பேன். கண்டிப்பா நான் கொடுக்கறேன். கயல், சொல்லுங்க சின்ன மாமா. நீ எனக்காக தான் பிளட் கொடுக்கறியா இல்ல யாரா இருந்தாலும் பிளட் கொடுத்துருப்பியா? கண்டிப்பா யாரா இருந்தாலும் கொடுத்துருப்பேன் சின்ன மாமா. ஆனா நீங்க எல்லார விடவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சின்ன மாமா. நான் உன்னை காப்பாத்தினதுக்காக தான் பிளட் கொடுக்கறியா இல்ல என் மேல உள்ள பாசத்துக்காக பிளட் கொடுக்கறியா? ரெண்டும் தான் சின்ன மாமா. நீங்க என்னை காப்பாத்தலனாலும் நான் உங்களுக்கு பிளட் கொடுத்துருப்பேன் சின்ன மாமா. உங்களுக்கு காயம் பட்டதுனால உங்களை விட எனக்கு தான் சின்ன மாமா அதிகமா வலிக்குது. உங்களுக்கு உடம்பெல்லாம் வலினா எனக்கு மனசெல்லாம் வலி சின்ன மாமா. நாம என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் மனசளவுல நம்ம ஒன்னாதான் இருக்கோம் சின்ன மாமா. நான் என்னதான் உன் மேல வெறுப்ப காட்டினாலும் நீ என்ன சின்ன மாமான்னு கூப்பிட்டதும் மனசுக்குள்ள பழைய சந்தோஷமும் உற்சாகமும் திரும்ப கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன் கயல். நீ என்ன சார்னு கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல கயல். அதனாலதான் உன் மேல நான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு தோணுது. கயல், நீ எப்பவும் இதே மாதிரி என்ன சின்ன மாமான்னு கூப்பிடுவியா? சரிங்க சின்ன மாமா. கயல், நான் என்னதான் உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணாலும் அடுத்து உடனே பதில் உதவி பண்ணி என்ன ஒண்ணும் இல்லாம ஆக்குறியே, எப்படி? அதெல்லாம் அப்படிதான் சின்ன மாமா. சின்ன மாமா வலிக்குதா?
சார் சூர்யா சாருக்கு சீக்கிரமா குணமாகணும். ச்சே, கனவா?